கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு வாடாத முகங்கள், த ரேடியன்ட் ஆர் த க்ளோயிங் ஃபேஸஸ், இதை பற்றிய ஒரு தியானத்தை நான் உங்களோடு செய்ய விரும்புகிறேன். அதை செய்வதற்கு முன்னதாக உங்களிடத்தில் நான் கேட்பது, நீங்கள் இந்த செய்தியை கேட்ட பின்னதாக மற்றவர்களுக்கு அதை அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாடாத முகங்கள், த ரேடியன்ட் ஆர் த க்ளோயிங் ஃபேஸஸ். இந்த செய்தியை நான் துவங்குவதற்கு முன்னதாக திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது வசனம். அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வாடி போகவில்லை. The faces of the people who look at the Lord are always radiant or glowing. இந்த தலைப்பை நான் 3 சின்ன தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் தலைப்பு, கர்த்தரை நினைத்தவர், the one who remembers the Lord. 2வது தலைப்பு, கர்த்தரை தொட்டவர், the one who touches the Lord. 3வது தலைப்பு, கர்த்தரிடம் கேட்டவர், the one who asks the Lord. 3 தலைப்புகள். முதல் தலைப்பாக சொன்னேன், கர்த்தரை நினைத்தவர். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அங்கே மகதலேனா மரியாள் ஆண்டவர் இயேசுவின் கல்லறைக்கு அருகிலே நின்று அழுது கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். அதற்கு முந்தைய வசனங்களை நாம் படிப்போம் என்றால், ஆண்டவருடைய 2 சீடர்கள் வருகிறார்கள். ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்குள்ளாக செல்கிறார்கள். ஆண்டவரை காணவில்லை என்று சொல்லி உடனே அவர்கள் தாங்கள் இருந்த அந்த இடத்திற்கு போய்விட்டார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரோடு 3½ ஆண்டுகள் இருந்தவர்கள், ஆண்டவரை கண்டவர்கள், ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவித்தவர்கள் சீடர்கள். அவர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், சென்றார்கள். இங்கே மகதலேனா மரியாள் மட்டும் கல்லறையின் அருகாமையிலே நின்று அழுது கொண்டிருக்கிறார். நான் யோசித்தேன், ஆண்டவரோடு இருந்த சீடர்களே வந்தார்கள், கண்டார்கள், சென்றார்கள் என்று சொல்லும்போது, நாம் ஏன் இந்த கல்லறைக்கு அருகாமையிலே நின்று அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி மகதலேனா மரியாள் அவ்வாறு நினைத்து அவர் செல்லவில்லை. அவர் அழுது கொண்டே இருந்தார். எதற்காக அழுதார்? ஆண்டவர் இயேசுவை காணவில்லை. அதுதான் அவருடைய வருத்தம். அவருடைய அழுகைக்கு காரணம், ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை, காண முடியவில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். இந்த மரியாள் அதிகாலையிலே வந்தவர். அதிகாலையிலே வருகிறார் என்று சொன்னால், ஏதாவது தீது ஏற்படுமோ, கொடிய மிருகங்களால் தனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ என்றெல்லாம் யோசித்து, அப்படி யோசித்த யோசனையெல்லாம் கடந்து ஆண்டவருடைய உடலை காண வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு வந்தவர். தன்னுடைய தூக்கத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய உடலை காண வாசனை தைலங்களோடு வருகிறார். அப்படி வந்தவர் இயேசுவின் சீடர்களை பார்க்கிறார்.
அவர்கள் பார்த்துவிட்டு போய்விட்டார்கள். எனவே நாமும் போய்விடுவோம் என்று சொல்லி அவர் போகவில்லை. இயேசுவின் கல்லறைக்கு அருகாமையிலே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டிருந்தார் என்று சொல்லும்போது, அவருடைய முகம் எப்படி இருந்திருக்கும்? வாடிப்போன முகம், சோர்ந்து போன ஒரு முகம். அதுவும் ஒரு பெண்ணாக கதறி அழுதபோது, அவருடைய முகங்கள் வாடிப்போன ஒரு முகமாகத்தான் இருந்தது. இப்படி வாடிப்போன அந்த முகம், ஆண்டவரை காணவில்லையே என்பது அவர் நினைத்தபோது அவருக்கு அவருடைய முகம் வாடியிருந்தது. ஆனால் நீங்களும் நானும் அந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தை நாம் படிப்போம் என்றால், அங்கே அழுது கொண்டிருந்த அந்த மரியாள், உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டார். கண்டபோது அழுத அவருடைய முகங்கள் இப்பொழுது முகம் மலர்ந்து மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது. யோசித்து பார்ப்போம். ஒரு காலகட்டத்திலே ஆண்டவரை காணவில்லை என்பதற்காக வாடிப்போன முகத்தோடு இருந்தார். ஆனால் ஆண்டவரை கண்டபோது வாடிப்போன முகங்களெல்லாம் ஓடிப்போயின. இப்பொழுது அழுகை இல்லை, ஆனந்தம், மகிழ்ச்சி, உற்சாகம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு செய்தி, நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாமும் கூட மகதலேனா மரியாளை போல பல நேரங்களிலே வாடிப்போன முகத்தோடு இருக்கிறோம். பலவிதமான கவலைகள், கஷ்டங்கள் நமக்கு வரும்போது முகங்கள் வாடி போய் சோர்ந்து போய் அப்படியாக ஆகிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற செய்தி, நீங்களும் நானும் மகதலேனா மரியாளை போல ஆண்டவரை காணாத நேரத்திலே நம்முடைய முகங்கள் வாடி போயிருக்கும். ஆனால் ஆண்டவரை கண்ட பின்னதாக நம்முடைய முகங்கள் வாடி போனதாக அல்ல, முகம் மலர்ந்த மகிழ்ச்சியால் நிறைந்த ஒரு முகமாக இருக்கும். எனவே நாம் நம்முடைய வாடிப்போன முகங்களெல்லாம், அந்த வாடிப்போன முகங்கள் நம்மை விட்டு ஓடிப்போக, மகிழ்ச்சியால் நம்முடைய முகம் அதிகப்பட நாம் ஆண்டவரை நினைக்க வேண்டும், ஆண்டவரை காண துடிக்க வேண்டும். இரண்டாவதாக நான் சொன்னேன், கர்த்தரை தொட்டவர், the one who touches our Lord. அருமையான சகோதர சகோதரியே, மார்க்கு 5ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அந்த 25ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரு சகோதரி, ஒரு பெண் 12 வருடமாக பெரும்பாடு. யோசித்து பாருங்கள். 1 மாதம் 2 மாதம் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 12 ஆண்டுகள். அதுவும் ஒரு பெண்ணாக எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அப்படி வேதனைப்பட்டவருடைய முகம் எப்படி இருந்திருக்கும்? உறுதியாக வாடிப்போன முகமாக இருக்கும். நாம் அந்த அதிகாரத்தை படிக்கும்போது இந்த சகோதரி இந்த கடுமையான கொடிய வேதனையினின்று தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக பல மருத்துவர்களை சந்தித்தார். அவர்கள் கொடுத்த எல்லா ஆலோசனை, மருந்து, மாத்திரையெல்லாம் சாப்பிட்டார். அதற்கு மேலாக எப்படியாவது இந்த நோயை நம்மை விட்டு நீக்கிவிட வேண்டும் என்று தன்னுடைய சொத்துக்களை கூட விற்று அதை மருத்துவ செலவுக்கு செலவிட்டார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். இப்படி பல மருத்துவர்கள், பல மருந்துகள், சொத்துக்கள் எல்லாம் இழந்து நாம் படிக்கின்றோம். அப்படி செய்தது பின்னதாக கூட அவருக்கு எந்த உடல் ரீதியான முன்னேற்றம் இல்லை. முந்தி இருந்ததை காட்டிலும் வேதனை அதிகப்பட்டது என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். அப்படி என்றால் அவருடைய முகம் அதிகமாக வாடி இருந்திருக்கும். என் அருமையான சகோதர சகோதரியே, அதே அதிகாரத்தை நாம் தொடர்ந்து படிப்போம் என்றால், இப்படிப்பட்ட வாடிப்போன முகத்தோடு இருந்த அந்த சகோதரி இயேசுவை கேள்விப்பட்டு
கேள்விப்பட்டதோடு இருந்து விடாமல் இயேசு இருந்த இடத்திற்கு சென்று தனக்குள்ளாக ஒரு முடிவோடு செல்கிறார். நான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசத்தோடு சென்று இயேசுவின் ஆடையை தொட்டபோது 12 ஆண்டுகளாக வாடிப்போயிருந்த அந்த முகம் மகிழ்ச்சியால் நிறைந்தது, உற்சாகத்தால் நிறைந்தது. அருமையான சகோதர சகோதரி, இங்கேயும் கூட நாம் கண்டுகொள்கின்ற ஒரு செய்தி, இயேசுவை காணாத நேரத்தில் அந்த சகோதரியுடைய முகம் வாடி போயிருந்தது. இயேசுவை கண்டபோது, இயேசுவின் ஆடையை தொட்டபோது அந்த முகம், வாடிப்போன முகம், அது ஓடிப்போய் இப்பொழுது மகிழ்ச்சியால் நிறைந்த ஒரு முகமாக அது மலர்ந்து காணப்பட்டது. இயேசுவை காண்கின்ற முகங்கள் அது வாடி போகாது. அதைத்தான் சங்கீதக்காரரும் அழகாக சொல்லுகின்றார். அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வாடி போகவே இல்லை. சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் கூட கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகங்கள் வாடி போகாமல் மகிழ்ச்சியால் நிரம்பும். மூன்றாவதாக நான் சொன்னேன், கர்த்தரிடம் கேட்டவர்கள். நாம் யோவான் 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது ஒரு திருமணம் கானா ஊரிலே நடக்கிறது. திருமணம் என்றால் நாம் அறிந்திருக்கிறோம், பலர் வருவார்கள். குறிப்பாக உறவினர், சுற்றத்தார், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முக்கியமானவர்கள் எல்லாரும் வருவார்கள். அதே போன்று அந்த கானா ஊரில் நடந்த திருமணத்திற்கு வந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? யூத முறையின்படி, மரபுப்படி வருகிற விருந்தாளிகளுக்கு வந்த உடனே திராட்சரசம் கொடுப்பது வழக்கம். அப்படி கொடுத்து கொண்டே இருக்கும்போது விருந்தாளிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், திராட்சரசம் இல்லாமல் போய்விட்டது. அருமையான சகோதர சகோதரியே, இங்கே இந்த சூழ்நிலையை நாம் யோசித்து பார்க்கலாம். புதிதாக திருமண வாழ்விலே ஈடுபட போகிற அந்த கணவன் மனைவி, புதிய தம்பதியர், அவருடைய முகங்கள் எப்படி இருந்திருக்கும்? முதல் கல்யாணம் செய்கிறோம். நம்முடைய கல்யாணத்துக்கு வந்தவர்களுக்கு திராட்சரசம் கூட கொடுக்க முடியாமல் போய்விட்டதே. அவருடைய முகங்கள் நிச்சயமாய் வாடி போயிருக்கும். அதோடு கூட அந்த மாப்பிள்ளையினுடைய வீட்டார், பெண்ணினுடைய வீட்டார், இந்த 2 வீட்டார், அவர்களோடு சேர்ந்த நெருங்கின உறவுகள், உற்றார் எல்லாரும் என்ன எப்படி இருந்திருப்பார்கள்? அவருடைய முகங்கள்லாம் வாடி போயிருக்கும். வந்த விருந்தாளிகளுக்கு திராட்சரசம் கொடுக்க முடியாமல் போய்விட்டதே. முகங்கள் எல்லாம் வாடி போனது. எனவே அந்த 2ஆம் அதிகாரத்தை நாம் படிப்போம் என்றால், இயேசுவினுடைய தாயார் இடத்திலே அந்த திருமண வீட்டார் சொல்கிறார்கள், நிச்சயமாய் அப்படித்தான் நடந்திருக்கும். அதை கேட்ட இயேசுவினுடைய தாயார் இயேசுவினிடத்திலே வருகிறார். இயேசுவை பார்த்து சொல்கிறார், திராட்சரசம் இல்லாமல் போய்விட்டது. அருமையான சகோதர சகோதரியே, இயேசுவை பார்ப்பதற்கு முன்னதாக மாப்பிள்ளையினுடைய முகம், பெண்ணின் முகம், மாப்பிள்ளை வீட்டார் முகம், பெண் வீட்டார் முகம், உற்றார், உறவினர், நண்பர்கள், ஊர் பெரியவர்கள் அத்தனை பேருடைய முகமும் வாடி போயிருந்தது. ஆனால் இயேசுவை சந்தித்த பின்னதாக அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரண தண்ணீரை வைத்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்து, சாதாரண தண்ணீரின் மூலமாக திராட்சரசத்தை உண்டாக்கி அதை வந்தவர்களுக்கு கொடுக்கும்படி சொன்னபோது யோசித்து பாருங்கள், வாடி போன அந்த முகங்கள் எல்லாம் அந்த ஓடி போன ஒன்றானது. வாடி போன முகங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியால் நிறைந்து விட்டது, உற்சாகத்தால் நிறைந்து விட்டது. முகங்கள் எல்லாம் இப்பொழுது வாடி போனதாக இல்லை, உற்சாகத்தோடு காணப்படுகிறது. எப்போது
இயேசுவை சந்திப்பதற்கு முன்னதாக முகங்கள் வாடிப்போய் இருந்தன. இயேசுவை சந்தித்த பின்னதாக முகங்கள் உற்சாகத்தால் நிறைந்திருந்தது, மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. என் அருமையான சகோதர சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற காரியங்கள் நம்முடைய முகத்தை வாடிப்போகச் செய்யும் என்றால், அதற்கு ஒரே ஒரு வழி. நம்முடைய வாடிப்போன முகங்கள் ஓடிப்போக வேண்டுமென்றால், நீங்களும் நானும் நம் ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும். நம் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அவரை நினைக்க வேண்டும். அவரை தொட வேண்டும். அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டாம். அது நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாய் வாடிப்போன முகங்கள் எல்லாம் ஓடிப்போகும். நம்முடைய முகங்கள் உற்சாகத்தினால் நிரம்பி வழியும். வாடி போகாதே மகனே, வாடி போகாதே, வாடி போகாதே மகளே, வாடி போகாதே. வாடி போன முகத்தையெல்லாம் மகிழச் செய்தாரே. வாடி போன முகத்தையெல்லாம் மகிழச் செய்தாரே. தேவன் மகிழச் செய்தாரே. வாடி போன முகமிருந்தால் வந்திடுவோம் இயேசுவிடம். வாடி போன முகமிருந்தால் வந்திடுவோம் இயேசுவிடம். வாடி போகாதே மகனே, வாடி போகாதே, வாடி போகாதே மகளே, வாடி போகாதே.